ஹலோ கைஸ், வெல்கம் டு வேல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதர் பிளான்ட் செடி, அதாவது கிராஃப்டிங் பிளான்ட் ரெண்டுமே நம்மக்கிட்ட வந்து இப்போ அவைலபிள் தான். உங்களுக்கு வந்து இப்போ மேக்ஸிமம் டபுள் கலர் நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும், உங்களுக்கு இந்த செடிகள்லாம் வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை ஆயிடும். அப்படி ஒரு வேளை கேட் லாகில் இல்லாத செடியை நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு சென்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்னென்ன செடி இருக்குது அப்படின்றதையும் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவிலே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ ஆரஞ்சு. இது வந்து டபுள் ஷேடில் பூக்கும். அதாவது வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சிட்டிங்கன்னா ஃபுல் டார்க்காக இருக்கும். அது பக்கத்தில் வந்து ஒயிட்டு ரோஸு டபுள் ஷேடு. இது டார்க் எல்லோ. இப்போ பார்த்தது வந்து டார்க் எல்லோ. இது வந்து கோல்டன் கலர். அதாவது வெளியில் வந்து ரோஸ் கலர் மாதிரி இருக்கும். உள்ளே வந்து ஃபுல்லாகவே கோல்டு கலராக இருக்கும். மேபி இது அடுக்கு உள்ளே அதிகம் இருக்கும் உங்களுக்கு. மற்ற செடிகள் மாதிரி அடுக்கு கம்மியாக இருக்குது. இது அடுக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்குறது டார்க் எல்லோ. இப்போ கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ். அதாவது வந்து ஆந்திரா பன்னீர்னு சொல்லிட்டு இதுவும் நிறைய பூக்கும். இப்போ காஷ்மீர் ரோஜா செடியோட சேர்ந்தது தான் இதுவும். ஆந்திரா பன்னீர் இது அதிகம் பூக்கள் பூக்கிற செடி தான் இது உங்களுக்கு. இது நார்மலாகவே உங்களுக்கு எந்த மண்ணில் வச்சாலுமே உங்களுக்கு அதிகமான பூக்கள் வரும். இது பார்த்தீங்கன்னா எல்லோவிலேயே வந்து கோல்டு கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதாவது எல்லோ மாதிரி இல்லாமல் கோல்டு கலர் மாதிரி இல்லாமல் ரெண்டு மிக்சிங்கில் இருக்கும் இந்த ரோஜா செடி வந்து. இது வந்து டாட் டாட்டாக வராது. எல்லோ, ஆரஞ்சு, ரோஸ் இந்த மாதிரி 3 கலர்லையுமே சேர்ந்த மாதிரி வரும். அதாவது கோடு மாதிரி அந்த இதழ்கள் பூராமே வந்து ஒரு கோடு மாதிரி வரும். இது வந்து எப்பயும் போல் ஒயிட்டு ரோஸு. இது வந்து பட்டன் ரோஸ், மினி பட்டன். இது வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக தான் பூக்கும். ஆனால் கொத்து கொத்தாக பூக்கும். நிறைய பூக்கள் பூக்கிற மாதிரி செடி தான் இது உங்களுக்கு. இதுவும் அதே தான். அதுலேயே இது டார்க்கு. அந்த இதில் வந்து ரோஸ் கலர் கம்மியாகி ஒயிட் அதிகமாக இருக்கும். இதில் ரோஸ் அதிகமாக இருக்கும், ஒயிட் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க செடியில் வந்து இது வந்து ரெட்டிலே வந்து அடுக்கு பூ. பழைய ரோஜா செடியோட சேர்ந்தது. அதாவது இப்போ பொக்கே ரோஸ் பார்க்குறீங்கல்ல, அதுக்கு மாறாக வந்து இது வந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு பூ அதிகமாக இருக்கும். அதாவது பூக்களுடைய அடுக்கு வந்து ரொம்ப இதழ் வந்து அதிகமாக இருக்கும். மற்ற செடிகள் மாதிரி இல்லாமல் இதழ்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது பக்கத்தில் வந்து கொடி ரோஜா. அதாவது ரெட் கலரில் வர்ற கொடி ரோஜா. இது வந்து ஃபுல்லாக ஆரஞ்சு பொக்கே ரோஸ் தான். பூ வந்து பெரிய பெரிய பூக்களாக இருக்கும். இது வந்து மேங்கோ எல்லோ. அதாவது டார்க் எல்லோ இல்லாமல் அடியில் சைடில் பூராமே வந்து லேசாக ஒயிட்டாக இருக்கும், டார்க்காக இருக்கும். அந்த உள்ளே வர கலர் வந்து மேங்கோ எல்லோவாக டார்க்காக இருக்கும். இது நார்மல் எப்பவும் போல எல்லோ தான். இது வந்து ஒய்லெட்டு, அது பர்பிள் கலர்னு சொல்லுவாங்க. இது வந்து பொக்கே ரோஸாகவும் இருக்குது, நார்மல் ரோஸில் இருக்குது. 3 வெரைட்டியாக இருக்குது. இந்த மாதிரி இதழ் சாஃப்டாகவும் இருக்குது, இதழ் கெட்டியாகவும் இருக்குது. இந்த மாதிரி இதே கலரில் 3 இருக்குது. இது கல்கத்தா ரோஸு, கீழே இருக்கிறது மஞ்சள் ஆரஞ்சு வந்து. இது ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் கொடி ரோஜா செடி வந்து. இது வந்து டார்க் ரெட்டில் வந்து கொடி ரோஜா. இது டார்க் பிங்க் பட்டன். ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கனால உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இது பொக்கே ரோஸில் ஒயிட் பிங்க்கு பெரிய ரோஜா செடி தான் இதுவும். மேக்ஸிமம் நீங்கள் ரோஜா செடியை வெயிலில் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே கலரில் வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து சாண்டில் மாதிரி, ஆனால் ஃபுல் சாண்டில் கிடையாது. இது ஆரஞ்சு எல்லோ கலந்த மாதிரி இருக்கும், லைட் எல்லோவாக இருக்கும். இது வந்து கொடி ரோஜா செடி வந்து இது இதழ் கம்மியாக இருக்கும், இதழ்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நிறைய பூக்கள் பூக்கும், இதழ்கள் கம்மியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் பிங்க், லைட் ஒயிட்டாக இருக்கும். அந்த இதழ்களை சுற்றி வந்து ஃபுல் ரோஸ் கலரில் இருக்கும். அதாவது வெயிலில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து டார்க் ரோஸ் ஆகும். அதே இந்த பூக்களை நீங்கள் எடுக்காம விட்டிங்கனாலும் அந்த ரோஜா செடியில் இருக்க பூக்கள் பூராமே வந்து டார்க் ரோஸாக மாறிடும். இது வந்து கொடி ரோஸ் மாதிரி தான். ஆனால் வந்து மினி பட்டன். இது வந்து ரோஸ் கலர், டார்க் ரோஸ் கலரில் கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும். இப்போ பட்டன்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இது ஃபஸ்ட்டே பார்த்தது தான் ஒயிட்டு பிங்க்கு பொக்கே ரோஸு. அதுலேயே வந்து ஆரஞ்சு ஒயிட்டு அந்த மாதிரி மற்ற கலர்கள்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் அப்போ பார்த்தது தான் சாண்டில் கலரோட மிக்சிங்கில், எல்லோ மிக்சிங்கில் வந்து சாண்டில் வரும் இது வந்து. பன்னீர் ரோஜா செடி. இது வந்துட்டு உங்களுக்கு பன்னீர் ரோஜா செடி மதர் பிளான்ட்லேயே நம்மகிட்ட இருக்குது. மதர் பிளான்ட்லேயும் இருக்குது, கிராஃப்டிங் பிளான்ட்லேயும் இருக்குது. பன்னீர் ரோஜா செடி இது நார்மலாகவே உங்களுக்கு அதிகம் பூக்கும். எந்த மண்ணில் வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அதிகமான பூக்கள் வர தொடங்கிடும். இப்போ பன்னீர் ரோஜா செடி வந்து இது இப்போ பார்த்துட்டு இருக்க செடி வந்து மதர் பிளான்ட்லேயே இருக்குது நம்மக்கிட்ட வந்து. பன்னீர் ரோஜா செடி மட்டும் இல்லை, செவந்தி பிளான்ட்டுமே நம்மகிட்ட அவைலபிள் தான். அதாவது இப்போ செவந்தி பிளான்ட்டில் வந்து கலர்ஸ் மட்டும் ஒரு 5 கலர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ, அதுலேயே வந்து சாண்டில் கலந்த எல்லோ கலந்து வரும். அப்புறம் வந்து ஒய்லெட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. இந்த மாதிரி ஒரு 5, 6 கலரில் இருக்குது. மொத்தத்துக்கே ஒரு 6 கலர் தான் இருக்குது இப்போதைக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் நிறைய வந்துடும். இது வந்து ஹைப்ரிட் சாமந்தி. இப்போ நாட்டு சாமந்தி மாதிரி கிடையாது, இது ஹைப்ரிட் சாமந்தி. இது ஒயிட்டில் வந்து அந்த லைட் இது ஒயிட்டில் வந்து அந்த லைட் ஒய்லெட்டாக கலந்து வரும். ஒயிட் ஃபுல்லாக இருக்கும், சைடில் மட்டும் அந்த லைட் ஒய்லெட் மாதிரி வரும் உங்களுக்கு. டபுள் ஷேடோ வரும். இது நெக்ஸ்ட் பார்த்தது ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி ரோஜா செடி தான். இது வந்து அடுக்கு பூ. இது மற்ற செடிகள் மாதிரி இல்லாமல் பூக்கள் வந்து ரொம்ப அடுக்காக இருக்கும். மற்ற செடிகள் அடுக்கு கம்மியாக இருக்கும், இதில் ஃபுல்லாகவே அடுக்கு அதிகமாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல்லாக அடுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி செடிகள் தான் இது பூராமே. ஒவ்வொரு செடியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் பூத்துட்டு அதில் இதழ்களே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த டபுள் ஷேடில் வர்றது. இதழ்கள் அதிகமாகவே இருக்கும் மற்ற செடிகள் மாதிரி இல்லாமல். இப்போ நெக்ஸ்ட் பார்க்குற ரோஜா செடி வந்து கொடி ரோஜா மாதிரி. இது வந்து இதழ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி பூக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பூக்கும். இது ஃபஸ்ட்டே பார்த்தது தான் எல்லோ ஆரஞ்சு டார்க் கலரில் இருக்கும். மற்ற கலர் மாதிரி லைட் ஷேடோவில் இல்லாமல் டார்க் கலரில் இருக்கும். இப்போ பார்க்குற ரோஜா செடி லைட் பிங்க்கு. உங்களுக்கு வெளிச்சத்தில் இருக்கிறனால டார்க்காக தெரியுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் பிங்க்கு.
இது பார்த்தீங்கன்னா ஒயிட் டபுள் ஷேடோ வர்றது. அதாவது ஒயிட் அதிகமாகவும் ரோஸ் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு அதிகமான பூக்கள் வர செடி தான். இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பஞ்ச் பஞ்சாக பூக்கும். நம்மகிட்ட இருக்கிற செடியை பூராமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பிரான்ச் இருக்கிற மாதிரி தான் செடியிலே இருக்குது. அடியில் பார்த்தீங்கன்னா புது புது துளிர்கள் வர மாதிரி செடியில் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணவே செய்வோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செடி எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாமல் உள்ள வண்டியிலையும் இறக்கிட்டு இருக்காங்க. இப்போ செடிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அளவில் நம்மகிட்ட இருக்குது. அதாவது ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த செடிகள்லாம் காலி ஆயிரும். உங்களுக்கு எவ்வளோ செடி இது தேவைப்படுதுன்றதை பார்த்துட்டு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை ஆயிரும் கேட் லாக்கு. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கேட் லாக்கில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு சென்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா செடி தான். நாட்டு ரோஜா செடியும் நம்மக்கிட்ட இருக்குது. பன்னீர் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாகவே செடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் பிங்க்கு, இது பொக்கே ரோஸு. அது வந்து லைட் பிங்க்காகவே வந்து பொக்கே ரோஸில் உங்களுக்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பஞ்சாகவே பூக்கும். மற்ற செடிகள் இல்லாமல் இது நல்லாவே பஞ்ச் பஞ்சாக பூக்கும். ஒய்லெட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஒய்லெட்டோட சேர்த்து ஒயிட் கலர் மிக்சிங்லேயும் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பூராமே ஒய்லெட் கலரு. அது பார்த்தீங்கன்னா செடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரமாகவே இருக்குது. உயரம் இருந்தாலே உங்களுக்கு நல்லதான். செடி வந்து உயரம் இல்லாட்டி ஒரு சில பட்டன் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் உயரம் கம்மியாக இருக்கும். மற்ற செடிகளை பொறுத்த வரைக்கும் உயரம் அதிகமாகவே இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நாட்டு ரோஜா செடி. டார்க் ரோஸ் கலரில் வர்றது. இதழ்கள் அதிகமாக இருக்கும். மற்ற செடிகள் மாதிரி இதழ்கள் கம்மியாக இல்லாமல் இப்போ பார்க்குற பன்னீர் கிடையாது, நாட்டு ரோஜா செடி. இது வந்து இதழ்கள் அதிகமாக இருக்கும். பன்னீர் ரோஜா செடியும் உள்ளே இருக்குது. உங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா தனியாக எடுத்து தனித்தனியாக சென்ட் பண்ணிடுவோம். இப்போ பார்க்குறது எல்லோ ஆரஞ்சு கல்கத்தா ரோஸ் வந்து இது வந்து உங்களுக்கு பஞ்ச் பஞ்சாக நிறைய பூக்கும். அதாவது செடிகளில் பார்த்தீங்கன்னா இலைகளை விட பூக்கள் அதிகமாக பூக்கிற செடி தான் இதுவும். அதாவது இது நாள் பட உங்களுக்கு டார்க் ஆரஞ்சாகவும் மற்றபடி லைட் மஞ்சளாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூக்களை எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே எடுக்கணும்னா ஃபுல் எல்லோவில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நாள் விட்டிங்கன்னா டார்க் ஆரஞ்சாக எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பொக்கே ரோஸ், ஒய்லட் கலரில் பொக்கே ரோஸ். இது வந்து இதழ்கள் வந்து ரொம்பவே கெட்டியாக இருக்கும். மற்ற செடிகள் மாதிரி இதழ் சாஃப்டாக இருக்காது. இது நல்லாவே கெட்டியாக இருக்கும். இதுலேயே ஒயிட்டும் ஆரஞ்சும் மிக்சிங்கில் இந்த ரோஜா செடி, பட்டன் ரோஜா செடி. இது அப்படியே ஒயிட்டு அதிகமாகவும் ஆரஞ்சு கம்மியாகவும் இருக்கும். இது மினி பட்டன். இது வந்துட்டு ஒயிட் அதிகமாகவும் ஆரஞ்சு கம்மியாகவும் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டே பார்த்தது தான் பேரி ரோஸ். இது வந்துட்டு பேரி ரோஸ். இது கொத்தான பூக்கள் வர தொடங்கிடும். அதாவது பேரி ரோஸ்னாலே சொல்ல தேவையில்ல. இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து டார்க் ரோஸ் கலரில் இருக்கும். பேரி ரோஸை பொறுத்த வரைக்கும் லைட் பிங்க்கில் இருக்கும் உங்களுக்கு. பேரி ரோஸும் இதுவும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு. பூக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பூக்கும். அது வந்து ஷோ பிளான்னே சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் அதிகமான அழகுக்கு வச்சுக்கலாம். வாசலில் வைக்கும்போது உங்களுக்கு அழகுக்குமே நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்மக்கிட்ட ரோஜா செடி அதிக அளவில் கிட்டத்தட்ட வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 வெரைட்டின்னு குறை இல்லாமல் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்குது டார்க் பிளாக்கு. இது வந்து மண்ணை பொறுத்து தான் உங்களுக்கு பிளாக்காக வரும். இல்லைனா நார்மலான ரெட்டு மாதிரி ஆயிரும். அதனால் வந்து மண்ணை பொறுத்த வரைக்கும் செம்மண் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் போட்டு வைக்கும்போது. நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் சன்லைட் அதிகமான படுற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. அதிகமாக படுற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ பார்க்குறது வந்து மேங்கோ எல்லோ. இது வந்து லைட்டாக ஒயிட்டாக இருக்கும். வெளியில் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோவாக இருக்கும். மேங்கோ எல்லோன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பஞ்சாக பூக்கும். இந்த பூக்களில் வந்து அது வந்து மற்ற செடிகள் மாதிரி உங்களுக்கு கொத்தாவே இதுவும் பூக்கும். ஆனால் பெரிய பெரிய ரோஜாக்களாகவே வரும். மற்ற செடியெலாம் பார்த்தீங்கன்னா கொத்தா பூக்கிற பூக்கள் பூராமே சின்ன பூக்களாக பூக்கும். இது அப்படி இல்லாமல் ஓரளவுக்கு பெரிய பெரிய பூக்களாகவே பூக்க ஆரம்பிக்கும். பட் நம்ம எந்த செடி எடுத்திங்கனாலும் முடிஞ்ச அளவுக்கு பிரான்ச் அதிகமாக இருக்கிற மாதிரியும், அதாவது மொட்டுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி செடி தான் சென்ட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்குமே வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த கலர் ஆர்டர் பண்ணிங்கனாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி இருக்கிற மாதிரி செடியெல்லாம் செலக்ட் பண்ணி தான் சென்ட் பண்ணுவோம். அப்படியே செடியெல்லாம் சென்ட் பண்ணிட மாட்டோம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதில் ஒரே பெட்டுன்றனால இதில் என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒய்லட் கலர், பன்னீர் ரோஜா செடி, மற்றபடி டபுள் கலர் தான் அதிகம் இருக்குது. இதில் வந்து நார்மலான ரோஜா செடிகள்னு பார்த்தீங்கன்னா அது தனியாக இருக்கும். இப்போ பார்க்குறது பூராமே உங்களுக்கு டபுள் ஷேடோவில் வர கலர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இன்டோர் பிளான்ட்டு மற்ற எல்லா செடிகளுமே நம்மக்கிட்ட இருக்குது. கேட் லாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது வந்து லைட்டாக ஆரஞ்சு வரும். அதாவது ஃபுல்லாகவே வந்து ஆரஞ்சு கலர்லையும் லைட்டாக எல்லோ கலரில் ஷேடோவாக வரும் இந்த ரோஜா செடி வந்து. இது வந்து மினி பட்டன். இதுவுமே உங்களுக்கு நிறைய பூக்கும். அதாவது வெயில் படணும். எந்த செடி வச்சிங்கனாலும் வெயில் பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கலர் டார்க்காகவே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ரோஜா செடி கலர் கம்மியாக இருக்குது. வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா நர்சரியிலலாம் நிறைய செடி வாங்கிட்டு போவீங்க. வாங்கிட்டு போனவட்டு கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே வாங்கினது வந்து டார்க்காக இருந்துச்சு. நம்மகிட்ட வந்து லைட் கலரில் பூக்குது அப்படின்றது காரணமே பார்த்தீங்கன்னா வெயிலில் கம்மியாக வைக்கும்போது உங்களுக்கு அந்த கலர் கம்மியாயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்ணில் உரச்சத்து கம்மியாகும் போதும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிரும். இப்போ பார்க்குறது ஒயிட்டு ஆரஞ்சு. இது பட்டன். இதில் வந்து அதிகம் இருக்கும். பொக்கே ரோஸ் மாதிரி, ஆனால் மினி பட்டன் தான். இது வந்து மினி ரோஜா செடி தான். இந்த டபுள் ஷேடோ பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட நிறைய கலர்கள் அதிகமாக இருக்குது. இதோட டபுள் ஷேடோவில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ரோஸு இந்த மாதிரி டபுள் ஷேடில் நம்மகிட்ட நிறைய செடி இருக்குது. மற்ற செடிகளோட டபுள் ஷேடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்.
இதில வீடியோல பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இப்ப பூராமே மொட்டா இருக்கிறனால உங்களுக்கு தெரியல. ஏன்னா சென்ட் பண்றதுக்காண்டி நம்ம பூராமே எடுத்திருக்க செடி பூராமே மொட்டா எடுத்திருக்கோம். அது வந்து கொரியர்ல குடுக்கும்போது ஒரு சில பூக்களுக்கு கட் ஆயிருது இல்லையா? அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு மொட்டான செடிகள தான் நம்ம சென்ட் பண்ணி விடுவோம். பூக்கள் வந்து உங்ககிட்ட வந்து பூக்கள் பூத்துக்கிற மாரி தான் சென்ட் பண்ணி விடுவோம். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட்டு ரோஸு. இதுவும் உங்களுக்கு கொத்து கொத்தா பூக்குற ரோஜா செடி தான். இதெல்லாம் பொக்கே ரோஸு. இதெல்லாம் இப்ப மேக்ஸிமம் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல கிடைக்கிறது இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மட்ட அதிக ஸ்டாக் இருக்கு. உங்களுக்கு வேணும்ன்றத ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத கேட்லாக்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற ரோஜா செடிகள்ல மதர் பிளான்ட்டும் இருக்கு. மதர் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பூக்கள் வர ரெட் கலரும் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செம்ம குவாலிட்டில இருக்கு. அதாவது ரோஜா செடி நீங்க எந்த செடி எடுத்தீங்கனாலும் மதர் பிளான்ட்ல கிளை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 கிளைக்கும் குறை இல்லாம இருக்கும். அதாவது நீங்க எந்த செடிய வேணா செலக்ட் பண்ணிக்கங்க. வீடியோக்காண்டி ஒரு சில செடியெல்லாம் செலக்ட் பண்ணி போடுற மாரிலாம் இல்ல. நீங்க எந்த செடிய சொன்னாலும் அந்த செடி உங்களுக்கு சென்ட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியான செடிகளா தான் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இதிலேயே ஒரு சில பூக்கள் தான் பூத்திருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய 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 பூக்களா பூத்திருக்குன்றது உங்களுக்கு வீடியோலயே தெரியும். இந்த செடிகள் பூராமே உங்ககிட்ட வந்தாலுமே இதே அளவுல பெரிய பெரிய பூக்கள் பூக்க தான் செய்யும். ஏன்னா, இது பூராமே மதர் பிளான்ட்டு. மதர் பிளான்ட்டு ஒட்டு ஒட்டு வெரைட்டியும் எல்லாமே மிக்ஸிங்ல தான் இருக்கு. மதர் பிளான்ட் ரெட்ட பொறுத்தவரைக்கும் மதர் பிளான்ட்ல எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்க மாரி டபுள் ஷேடோ தான். இப்போ மொட்டா இருக்கிறனால நமக்கு கலர்கள் நெறைய தெரியறது கிடையாது. அதே பூக்கள் அதிகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோலயே ஃபுல்லா காட்டிறலாம். ஆனா, நம்ம எடுத்த செடியை செலக்ட் பண்றது பூராமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கிளைகள் அதிகம் இருக்கிற மாரி செடிகள தான் சென்ட் பண்ணுவோம். நெறைய பேர் வந்து கேட்லாக் சென்ட் பண்ண பிறகும் இத எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்றத கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து கேட்லாக்லயே வந்து அந்த செடி பக்கத்துல வந்து எவ்வளவு செடி அப்படின்ற மாரிலாம் இருக்கும். இதே மாரி நம்மட்ட செடி ஒரு 5 பிளான்ட் ரோஜா செடி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு ரோஜா செடி ஃப்ரீயாவே குடுத்துருவோம். அதாவது ரூ. 500க்கு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா, ஒரு ரோஜா செடி ஃப்ரீ. ரோஜா செடி வேணான்ற பட்சத்துல ஃபெர்டிலைசர் ஒரு உர பாக்கெட் 1/2 கிலோ உர பாக்கெட் ஒண்ணு குடுத்துருவோம். உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்க சொல்லி வாங்கிக்கிறலாம். உரம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ரோஜா செடி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இப்ப பார்க்க போற கொய்யா வந்து தைவான் கொய்யான்னு சொல்லிட்டு, இதுல வந்து பீட்ரூட் அதாவது ரெட் கலர்ல இருக்கும் இந்த கொய்யா. பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க. இதுவுமே உங்களுக்கு ஒரு தொட்டியில வச்சீங்கன்னா கூட வேகமா காய்கள் வர ஆரம்பிச்சுரும். இது வந்து ஃபுல்லாவே வந்து வயலட் கலர்ல இருக்கும். அது வந்து ரெட் கலர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா வயலட் கலர்ல தான் அதுல இருக்கிற காய்கள்லாம் வரும். அது பக்கத்துல இருக்கிறது வந்து வெளியில வந்து நார்மல் கிரீன் மாரி இருக்கும். இது வந்து உள்ள வர காய்கள்ல வர அந்த விதைகள் பார்த்தீங்கன்னா, டார்க் ரோஸ் கலர்ல இருக்கும். இது வந்து ஒரு தொட்டியில வச்சீங்கனாலே உங்களுக்கு வேகமா காய்கள் வரத் தொடங்கிரும். ஏன்னா, இது வந்து ஹைபிரிட்ன்றனால நீங்க தொட்டியில வச்சா கூட வேகமா காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கவர்ல தான் இருக்கு. இதிலேயே எவ்வளவு இருக்கிற செடிகள் பூராமே காய்கள் வர ஆரம்பிச்சுருச்சு. அதே மாரி தான் எலுமிச்சங்கன்றும். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து எலுமிச்சை. இது வந்து ஹைபிரிட்ல வரனால உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சென்ட் பண்ற செடி வந்து காய்களோடயே சென்ட் பண்ணிருவோம். அப்படி ஒருவேளை காய்கள் இல்ல அப்படின்னா பூக்களோட வரும். அதுவுமே இல்லன்ற பட்சத்தில வந்து இந்த செடி வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே காய்கள் வர ஆரம்பிச்சுரும். லேட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு 6 மாசத்துக்குள்ளேயே காய்கள் வர ஆரம்பிச்சுரும். இது சின்ன பையில இருக்கனாலே உங்களுக்கு ஒரு சில காய்கள்லாம் வந்துட்டு உதிர ஆரம்பிச்சுரும். இப்ப தரையிலயோ, தொட்டியிலயோ வச்சீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அந்த காய்கள் நிக்க ஆரம்பிக்கும். இப்ப பார்க்குறது மனோரஞ்சிதம். இதுவுமே நம்மகிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். இது வந்து உங்களுக்கு ஹைபிரிட் ரகத்திலே இருக்கு. இது வந்து ஒட்டு பலா. அது போக வந்து மாங்கண்டு எல்லாமே இருக்கு நம்மகிட்ட வந்துட்டு. மாங்கண்டு, சப்போட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்பயே காய்கள், பூக்களோட இருக்கும். அதாவது ஒரு சில பூக்கள், பிஞ்சுகள்லாம் இருக்கு இந்த செடிகள்லைலாம். நெறைய எடுத்தோம்னா தெரியும். இது பூராமே உங்களுக்கு ஹைபிரிட் ரகத்தில வரனால, உங்களுக்கு நீங்க எடுத்து வச்சீங்கன்னா கூட வேகமா வந்து அந்த பூக்கள், காய்கள்லாம் வர ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு இது மட்டும் இல்லாம வீடியோல நெறைய தெரியாத செடிகள்லாம் நம்ம கேட் லாக்ல வச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கேட் லாக்ல நீங்க பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் இன்டோர் பிளான்ட் நீங்க கேட்டீங்கனாலும் இருக்கு. நெறைய செடிகள்லாம் கேட் லாக்ல சென்ட் பண்ணாம வச்சிருக்கோம் நம்ம. கேட் லாக்ல போடாம வச்சிருக்கோம். கேட் லாக்ல போடாம வச்சிருக்கோம். ஒருவேளை வீடியோல தெரியிற உங்களுக்கு அந்த செடி வேணும்னா, ஸ்கிரீன்ஷாட் போட்டு சென்ட் பண்ணி வாங்கிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்க மாரி இந்த நம்பருக்கு WhatsAppல நீங்க ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கேட் லாக் சென்ட் ஆகும். அத பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட செடிகள நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். எம்எஸ்எஸ் கொரியர்லயும் நம்ம சென்ட் பண்ணிருவோம். ஒருவேளை ப்ரொபஷனல் கொரியர்ல ஹோம் டெலிவரி வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கிறலாம்.